கண்டிப்பா காட்டுவோம் சார். அதுக்கான கண்டிப்பா கூப்பிடுவோம். ஆகுது சார், ஆகுது. சென்சார் ஆயிடுச்சு. அது இலங்கையில ரிலீஸ் ஆகுது. அது நம்ம ஐ திங்க் செகண்ட் வீக் அப்புறமேட்டு அங்க இல்ல ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. ஒரே நாள் ஏப்ரல் 3 அங்கே இது முதல் தடவையா வந்து ஒரு ஈழத்தோட கதை வந்து உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகுது. புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கிற தமிழர்கள் எல்லா நாடுகளும், லண்டன்ல இருந்து கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, நோர்வே, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலயும் ரிலீஸ் ஆகுது. இந்த கதைக்களமான யாழ்ப்பாணத்துலயும் ரிலீஸ் ஆகுது. அதுதான் எனக்கு உண்மையில வந்து இவ்வளவு நாடுகள்லயும் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல ஒரு கனவு இருந்துச்சு, என்னைக்கா வந்து ஒரு பெரிய திரையில வந்து என்னோட ஊரை பார்க்க முடியாதா, என்னோட வீட்டை பார்க்க முடியாதா, என்னைக்கா அந்த பெரிய திரையில வர்ற கதை மாந்தர்கள் வந்து என்னுடைய மொழியை பேச மாட்டாங்களான்ற ஏக்கம் எனக்கு வந்து தமிழ் சினிமா படங்களை பார்க்கும்போது சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சு. இன்னைக்கு அது வந்து சாத்தியப்படுது. அது நான் சின்ன வயசுல இருக்கும் ஒரு ஏக்கத்துல இன்னைக்கு ஒருத்தர் இருப்பான்ல யாழ்ப்பாணத்துல, அவன் அந்த பெரிய திரையில அதை பார்ப்பான்றது எனக்கு பயங்கரமான தான். அது ஒரு எமோஷனலான விஷயம் தான்.